பசி எடுக்கலனதும் என்னடி காதல் அட்டாக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கை நிறைய சம்பளம்னு சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருந்தப்போ பொழுது சாஞ்சா கூத்து விடிஞ்சா கையில காசுன்னு பொழப்பு ஓட்டிட்டு இருந்துச்சு. எல்லாரும் மாதிரி நானும் உடஞ்சு போயிட்டேன். டிபிங்கிற காசு நோய் ரொம்ப கொடுமையானது. இந்த நோய் யாருக்கு வேணாலும் வரலாம். இது காதல் அட்டாக் இல்ல, டிபி அட்டாக்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு எப்படி டிபின்னு என்னாலேயே நம்ப முடியல. வீட்டுல எல்லாரும் மனசெல்லாம் உடைஞ்சு போயிட்டாங்க. இருமி இருமி தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. முன்ன எல்லாம் ஒரு லோடு செங்கலையும் ஒத்தாளா இறக்கிடுவேன். இன்னைக்கு ஒரு செங்கலை கூட என்னால தூக்க முடியல. ஆனா அந்த டிபி இருக்கிறதால கூத்துல வேஷம் இல்லைன்னு என்ன ஒதுக்கிட்டாங்க. டாக்டர் உங்களுக்குமான்னு எல்லாரும் கேட்டாங்க. டிபி யாருக்கு வேணா வரலாம். ரிட்டையர் ஆனதும் தனிமை மட்டும் இல்ல, நோய்கள் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா டிபி வரும்னு எதிர்பார்க்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி டிபினதும் குடும்பத்துல எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா அவர் தான் எனக்கு பக்கபலமா இருந்தாரு. இப்ப நான் பரிபூர்ணமா குணமாயிட்டேன். இருமல் தான் சரியாச்சு, இன்னும் என் மாத்திரை சாப்பிடுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஆனா நான் விடல, தொடர்ந்து 6 மாசம் மாத்திரை சாப்பிட்டேன். இப்ப டிபி சுத்தமா குணமாயிடுச்சு. ஐ அம் ஹாப்பி. எல்லாரும் மாதிரி நானும் உடஞ்சு போயிட்டேன். ஆனா டாக்டர் சொன்னபடி டாட்ஸ் முறைப்படி மருந்து சாப்பிட்டதால இப்ப கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன். நம்ம நாட்டுல 3 நிமிஷத்துல 2 பேர் இந்த நோயினால இறந்துட்டு இருக்காங்க. இந்த நோயை குணப்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. 6 மாசத்துக்கு உங்க டாக்டர் சொன்னபடி தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தா டிபிங்கிற காசு நோய் பூரணமா குணமடையும். இந்த மாத்திரைகளை டாட் சிகிச்சை முறை மூலமா அரசாங்கமே இலவசமா கொடுக்குறாங்க. ஞாபக மருந்தினாலேயோ சரியாயிடுச்சோன்னு அலட்சியமா அந்த மாத்திரைகளை பாதிலே நிப்பாட்டிட்டா டிபி திரும்பவும் வரும். டிபி நோயை கருவறுப்போம், வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம்.